வணக்கம் சாதனையாளர்களே. முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற தலைப்பிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறள் வினா என்ன, முந்தைய தேர்வாணைய வினா என்னன்னா, ஒரு கோடிட்டு இடம் கொடுத்து செருணர் செருக்கருக்கும் இக்கதனின் கூறியது இல் என்று வள்ளுவர் அழகா சொல்றார். பொதுவா வள்ளுவர் பாருங்களேன், என்ன என்ன அற்புதமா ஆரம்பிக்கிறார்னா, செய்க பொருளை, எத்தகைய பொருள்னா, செருணர் செருக்கருக்கும், உன் மீது ஒருவன் பகையெடுத்து வருகிறான் என்று சொன்னால் கூட அவனையும் அஞ்சச் செய்யும் பொருள் செயல் வகையில பொருளுடைய முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ இந்த பொருள் யாருடைய பகையை அறுக்கும்னா, பகையினுடைய செருணருடைய பகையை அறுக்கக்கூடியது, ஒரு பகைவருடைய வஞ்சத்தையே தீர்க்கக்கூடிய பொருளை செய்க என்று சொன்னார். பொருளை சேர்த்தல் வேண்டும், மிக முக்கியமானது. பொருள் சேர்த்தல் என்று சொன்னால் அறிவின் திறமையின் காரணமாக சேர்த்தல் வேண்டும். அது ஒரு வழியில் என்பது அல்ல. அது பொருள் வருகின்ற வழி பல வழியாக இருத்தல் வேண்டும், செலவு செய்கின்ற வழி ஒரு வழியாக இருத்தல் வேண்டும். வள்ளுவர் பல இடங்கள் இதை அடுக்கிட்டே போறார். இந்த தேர்வாணைய தேர்விலே எக்கதனின் கூறியது இல், அந்த பகை கொண்டு வருகின்ற படையை அடக்கக்கூடிய கருவி எஃகு, ஆயுதம், இரும்பாலான ஆயுதம். அந்த இரும்பாலான ஆயுதத்தை விட மிகச்சரியான ஒரு கருவி இருக்கிறது என்று சொல்றார் வள்ளுவர். வந்தா இது தெரியுமா? செல்வம். அப்போ செருணர் செருக்கருக்கும் அத்தகைய செய்க பொருளை செலுத்தல் வேண்டும் என்று சொல்றார். இந்த இடத்துல அவர் இந்த கூறியது வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பொருட்செல்வம். அந்த செல்வம் என்பதுதான் இங்க சரியான விடையாக இருக்கும். செய்க பொருளை என்று தொடங்குது. அந்த பொருள் என்பதற்கு மிகச்சரியான பொருள் என்னன்னா செல்வம் என்பது. அப்போ செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் இக்கதனின் கூறியது இல். இந்த திருக்குறள் உங்க எல்லோருக்கும் புரியும் நினைக்கிறேன். அந்த செருணர் என்று சொன்னால் பகைவர், செருக்கு என்று சொன்னால் அவருடைய ஆணவம், அதை அறுக்கக்கூடியது, நீக்கக்கூடியது. எக்கதனின் கூறியது, அவரை தோற்கடிக்கக்கூடிய கருவி எது என்று சொன்னால் அவரை வீழ்த்தக்கூடிய கருவி இரும்பாலான ஆயுதம். ஆனா அதை விட ஒரு ஆயுதம் இருக்கிறது அப்படின்னா அது செல்வம் என்று சொல்றார். செல்வம் என்பதை அங்கு வலியுறுத்துகிறார். மிக்க நன்றி.